ப்ரெக்னென்சி இந்த 9 monthsலேயோ வந்து என்ன பண்ணுன்னா எல்லாருக்குமே அந்த கிரேவிங்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இது வந்து இந்த மூவி இந்த இதில் தான் வந்து இந்த புளிப்பு சாப்பிடணும் போல இருக்குது, எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்குது. C-section பண்ணவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணணும், அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் நார்மல் டெலிவரி விமென்க்கு ஒரு சிலருக்கு மில்க் வராமல் போகும். இந்த மாதிரி அவங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பொறுத்து தான் நேச்சுரல் டெலிவரி ஆயிருக்கு, நார்மல் டெலிவரி ஆயிருக்குங்கும் போது 3 months or 4 months கழிச்சு மெல்லமாக வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வந்து ரொம்ப அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. 6 வேளை இனிமேல் நான் சாப்பிட்றேன். 6 வேளை அந்த 3 வேளை சாப்பிட்டீங்களா, அது குவான்டிட்டியே சாப்பிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா 3 times வந்து என்ன சாப்பிடணுன்றதும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து கார்ப்ஸ் வீட்டில் இருக்கிற ஃபுட் இருக்குல்ல, அதை வச்சு நம்மளால ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண முடியுமா? அம்மா வைக்கிற இட்லி, அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, நார்மலாக இட்லி, ஒரு சாம்பார், ஒரு சட்னி வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் அந்த 3 வகையான சட்னியும் வச்சு Anuj SHG Scratch-Free Tiles. No more scratch, no more tension. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. And அதே மாதிரி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா இன்னொரு விஷயம் பார்த்தா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே வந்து நான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே சேஞ்சஸ் தெரியும். நிறைய பேர் ரெசிபியெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, இந்த சாப்பிடுங்க, அதுவும் இந்த ஒரு வெஜிடபிளையோ இல்லை ஃப்ரூட்டோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு லெவலில் வெயிட் லாஸ் ஆகும், 6 packலாம் சும்மா நீங்கள் நினச்ச மாதிரி வைக்கலாம், இதெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு அது பார்க்கும்போது அது எப்படி இருக்குது ஒரு டாக்டராக பார்க்கும்போது? ஃபைன். ஸோ நான் நிறைய வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா இதெல்லாம் காமிப்பேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிடாதீங்க அப்படின்னு காமிப்பேன். ஏன்னா பாவம் நமக்கு என்னென்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வெல்த்து தான், நமக்கு ஓவராக இருக்குங்க வெல்த்து. ஏன்னா ஓப்பன் பண்ணாலே வந்து ஃபுல்லாக வந்து டென்டிஸ்ட்னு போனால் அதுக்கு தனியாக ஒரு கேட்டகரி, ஸ்கின்னுக்கு தனியாக ஒரு கேட்டகரின்னு சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்கு. ஸோ இப்போ டயட்டுன்னு வரும்போது ஆளாளுக்கு அவங்களுக்கு செட் ஆகிருக்கும், அதை வந்து ஓகே நம்ம பப்ளிக் சொல்லலாம் அப்படின்னு ஒரு இதில் போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்களே தவிர ஜஸ்ட் டு மேக் இட் அஸ் அ பிஸ்னஸ் ஆர் சம்திங். ஆனால் அதனால் அவங்க எவ்வளோ பேருக்கு பாதிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட வராங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுறோம், அவங்களோட ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறோம், அவங்களுக்கு ஏதாவது நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்குறோம், அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம், அதாவது மெட்டபாலிக் ப்ராப்ளம் சொல்லும்போது அவங்க ஃபேமிலிக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கா, இவ்வளோ ஹிஸ்ட்ரி எடுத்த பிறகு தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பேசிக்கான ஒரு டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஜென்ரலாக நீங்கள் ஒரு இது பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? நீங்கள் ஒரு ப்ராப்பராக டயட்டிஷியன்ட்ட போய் இதெல்லாம் கொடுத்து என் உடம்புக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் வேணும், எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும், எவ்வளோ ஃபேட் வேணும், எவ்வளோ ஃபைபர் வேணுன்றது முதற்கொண்டு உட்காந்து பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம், கஸ்டமைஸாக ஒரு சார்ட் கொடுக்குறோம். இதுதான் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வெயிட் லாஸும் ஆகும், அது வந்து லைக் என்ன சொல்கிறது சஸ்டெயினபிளாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமே, அதுதான் கரெக்டு. அதை விட்டுட்டு இப்போது நான் வந்து ஓகே ஃபைன் நான் இந்த சாலட் பார்த்தேன் ட்ரை பண்ணலாம், ரெசிபீஸ் ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. கம்ப்ளீட்டாக நான் இதை மட்டுமே பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது செட் ஆகிருக்கும், அது நமக்கு செட் ஆகும்னு சொல்லவே முடியாது. ஓகே. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளூக்கில் ஃபாலோ பண்ணுறது தான். லைக் எப்படி ஒரு 80-20 80% ஒர்க் ஆகாது, 20% ஒர்க் ஆகும், அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரேஷியோ வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் இதே விஷயம் ஒர்க் அவுட்டுக்கும் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க ஒரு நாளைக்கு லெக்குக்கு இந்த ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து நான் இதை பண்ணேன் அப்படின்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், ஸோ அதனால நான் வெயிட் வந்து இவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கேன் இந்த ஒர்க் அவுட்டில் அப்படிங்கிறாங்க. இது லாஜிக்கலாக இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஓகே. ஸோ இப்போது நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களே போனால் இங்கே சுலுக்கிடுச்சு, இங்கே வலிக்குது, இங்கே வீங்கிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் பார்த்துட்டு எனக்கு இந்த லெக்கில் எனக்கு இந்த 50 ஸ்குவாட் போடு, என் ஒர்க் அவுட்டில் வந்து நீ பாபல் வச்சு 50 ஸ்குவாட் போடணும் என் ட்ரெயினர் எனக்கு சொல்லியிருக்காரு. நான் வந்து இதவே வந்து என் கிளைண்ட்க்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ட்ரெயினர் அங்கே கூட இருந்து உங்களோட போஸ்டர் கரெக்ஷன் பண்ணுவார், உங்களுக்கு எந்த ஆங்கிளில் பண்ணால் எங்கே ஒர்க் ஆகும், வயிறு குறையணுமா, கோர் ஆக்டிவேட் ஆகணுமா, நீங்கள் இந்த பொசிஷனில் இருங்க, ஸ்குவாட் பண்ணணுமா, முட்டி வந்து முன்னாடி வரக்கூடாது, நம்மளோட பட்டு தான் பின்னாடி போகணும், இந்த பொசிஷனில் நீங்கள் உட்காரணும்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர் அங்கே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தப்பாக ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிட்டா அந்த மசிலை கரெக்ட் பண்ணுறதுக்கே பல வீக்ஸ் ஆகும். அந்த பல வீக்ஸில் நீங்கள் அந்த டைமில் ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கணும். அந்த ரெஸ்டிங் ஸ்டேஜில் மறுபடியும் உங்களுக்கு வெயிட் போடும். அதுக்கு நீங்கள் மற்றவங்க சொல்கிறத பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு நீங்கள் போய் பர்சனல் ட்ரெயினர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அது நாலேஜ் இருக்கவங்க கிட்ட இப்படி பண்ணலாமான்னு ஒரு அட்வைஸ் எடுத்துகிட்டு பண்ணணும். இல்லை எனக்கு எதுவுமே முடியாது, லைக் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா ஒரு வாக்கிங் போங்க. So which is the least expensive thing which we can follow. So அது free of cost. So அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
ஸோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க் அவுட் அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒருத்தரோட பாடியும் ஒரு பாடி டைப். அப்போ அந்த ஒர்க் அவுட் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஓகே. அண்ட் பெண்கள் அப்படின்னு நம்ம வரும்போது இந்த ப்ரெக்னென்சி அந்த வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு டைம். அண்ட் அவங்க முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நிறைய வெயிட் வந்து கெயின் பண்ணுவாங்க. இது எப்படி லூஸ் பண்ணலாம்? அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ எப்படியுமே இந்த ப்ரெக்னென்சி டைமில் வீட்டில் இருக்கிறவங்கலாம் உனக்கு அதை சாப்பிட தோணுதா சாப்பிடு, இது சாப்பிட தோணுதா சாப்பிடு, அண்ட் they'll be eating. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே வந்தோடனே குழந்தை பிறந்ததுக்கப்புறமா பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும், நீ இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வரமுறை கொடுக்குறாங்க. இது எப்படி அவங்க வெயிட்டை லாஸ் பண்ண முடியும்? என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து டெய்லி அவங்களோட இதில் இருக்கணும்? ஓகே. ஸோ இந்த ப்ரெக்னென்சி இந்த 9 monthsலேயே வந்து என்ன பண்ணணும்னா எல்லாருக்குமே அந்த கிரேவிங்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இது வந்து இந்த மூவி இந்த இதில் தான் வந்து இந்த புளிப்பு சாப்பிடணும் போல் இருக்குது, எனக்கு இது சாப்பிடணும் போல் இருக்குது. ஒரு ப்ரெக்னென்சிக்கும் ஒரு விமென்க்கும் டிஃபர். ஏன்னா இப்போது எனக்கெல்லாம் புளிப்பு சாப்பிடணும்னு தோணலை. லைக் எனக்கு எப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் டேர்மே வந்து வாமிட்டிங், ஹைப்பர் எமெசிஸ் கிராவிடான்னு சொல்லுவோம். ஃபுல் டேர்மே வந்து ஐ வாஸ் கீப் ஆன் வாமிட்டிங். அப்போ எனக்கு ஃபுட்டை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வந்துடும், சாப்பிடணும்னு தோணலை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபீமேலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த கிரேவிங்ஸும் ஒருத்தருக்கும் மாறும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தருக்கு ஸ்வீட் கிரேவிங் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடணும்னு இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி இண்டிவிஜுவல். இப்போது இந்த வெயிட் கெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ட்ரைமஸ்டருக்கும் இவ்வளோ வெயிட் கெயின் ஆகணுன்றது வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. இவ்வளோக்கு மேலே நான் வெயிட் கெயின் ஆகக்கூடாதுன்னு சொல்லி டாக்டரே அட்வைஸ் பண்ணிவிடுவாங்க. ஜெனட்டிக்கலாகவே அவங்க வீட்டில் வந்து இப்போ ஒபீஸாக தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க டாக்டர் வந்து இப்போது சப்போஸ் ஒரு மந்த்துக்கு நீங்கள் 1.5 கிலோக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க 2-3 kgs வரைக்கும் கூட சம்டைம்ஸ் ஏறுவாங்க ஜெனட்டிக்கலி இஃப் தே ஆர் ஒபீஸ் ஆல்ரெடி. ஆனால் டெக்னிக்கலாக எவ்வளோ ஏறணும்னு பார்த்தீங்கன்னா 1.5 kg to 1.6 kg வரைக்கும் ஏறுறது ஹெல்த்தி எவ்ரி மந்த். அப்போ த்ரூ அவுட் ப்ரெக்னென்சின்னு கால்குலேட் பண்ணும்போது 12 kgs to 13 kg 14 kg மேக்ஸிமம் ஒரு சில 15 kgs வரைக்கும் கூட ஏறுவாங்க த்ரூ த 9 monthsல. ஸோ இப்போ இந்த 9 months வந்து நம்ம 15 kgs வரைக்கும் கெயின் ஆயிருக்காங்க. லைக் 12 to 15 kgs ஒரு இது வச்சுப்போம் தோராயமாக. இப்போ வந்து அடுத்து ஃபீடிங், இது அதை விட இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஏன்னா நம்ம அந்த கிட்க்கு வந்து நம்ம தான் அந்த பேபிக்கு ஃபீட் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு 6 months அப்படின்றது வந்து வெரி க்ரூஷியல் ஃபார் போத் மதர் அண்ட் ஃபீட்டஸ். பேபிக்கும் சரி அம்மாக்கும் சரி ரொம்ப க்ரூஷியலான டைம். அந்த டைமில் நீங்கள் போய் அண்ட் ஆல்சோ இன்னொரு திங் வந்து அவங்க என்ன மாதிரி டெலிவரி பண்ணியிருக்காங்க, சி செக்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லை நேச்சுரல் டெலிவரியா அப்படின்றது பார்க்கணும். நேச்சுரல் டெலிவரிங்கும் போது அவங்க ரெக்கவரி டைம் சீக்கிரமாக இருக்கும். பட் சி செக்ஷனுங்கும் போது 4 to 5 months சாலிடாக எடுத்துக்கும் டிபெண்டிங் ஆன் அந்த விமனோட ஹெல்த் பொறுத்து. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அந்த சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணணும், அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் நார்மல் டெலிவரி விமனுக்கு ஒரு சிலருக்கு மில்க் வராமல் போகும். இந்த மாதிரி அவங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பொறுத்து தான் இந்த வெயிட் லாஸ் அமையுது. அண்ட் இந்த 12 kgs ஒரு 13 kgs ஏறி இருக்காங்க இல்லையா, நல்ல எக்ஸ்க்ளூசிவாக அந்த 6 to 8 months அந்த 1 year ஃபீட் பண்ணும்போது நேச்சுரலாகவே அந்த வெயிட் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. அது ஏன் அப்படின்னா we are burning lot of calories and we are taking care of the kid. நம்ம வந்து நிறைய நம்மளோட கேலரி எல்லாம் கன்வெர்ட் பண்ணி பாப்பாக்கு சாப்பிட கொடுக்குறோம். இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணும்போது நேச்சுரல் வெயிட் லாஸ் நடக்குவாங்க. ஒரு 4 kgs வரைக்கும் நேச்சுரலாகவே லூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து எப்போ நம்ம ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நேச்சுரலாக வந்து நேச்சுரல் டெலிவரி ஆயிருக்கு, நார்மல் டெலிவரி ஆயிருக்குங்கும் போது ஒரு 3 months or 4 months கழிச்சு அவங்க மெல்லமாக வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரொவைடட் அவங்க வந்து ரொம்ப அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கேலரியை வந்து கம்மி பண்ணணும். ஓகே. விச் மீன்ஸ் அவங்க அந்த 1 year ஆகிட்ட பிறகு அவங்க நார்மலாக டயட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ கேலரி எடுக்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு 100 200 300 தான் டெஃபிசிட் பண்ணிகிட்டே மெதுவாக வரணும். இது ஒருவேளை சி செக்ஷன் அப்படின்னா அவங்க 6 monthsக்கு அப்புறமா தான் அவங்க வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸும் அவங்க 6 monthsக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதா இட்ஸ் ப்ராப்பராக வந்து ஒரு கைனிக்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்து எனக்கு இப்போ எந்த இஷ்யூஸும் இல்லை, ஐம் நார்மல் அப்படின்ற பட்சத்தில் தே கேன் ஸ்டார்ட் தேர் வெயிட் லாஸ் ஜேர்னி. அந்த மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அந்த கேலரி டெஃபிசிட் எப்படி இருக்கணும்னா 300 400 மெதுவாக தான் வந்து கேலரி டெஃபிசிட் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சிலர் 1 yearலேயே வந்து ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ஒரு சிலர் 2 years வரைக்கும் ஃபீட் பண்ணுவாங்க, டிபெண்டிங் ஆன் த ஃபீடிங் ஆல்சோ. அது அதே மாதிரி நான் என் குழந்தைக்கு நான் ஃபீட் பண்ணணுன்றதுக்காக அடிஷ்னலாகவும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உங்களோட அளவு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். டன். அண்ட் நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு ஹேபிட், அது எனக்குமே அந்த ஹேபிட் இருக்குது. ஒரு கரெக்டாக டயட் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வெயிட்லாம் லூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் லூஸ் பண்ணிட்டேன் ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 2-3 kg நம்ம குறைச்ச உடனே நான் திருப்பி வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன், நான் வந்து திருப்பி எனக்கு வந்து ஐ எம் கோயிங் டு பி பேக் டு ஃபார்ம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் ஆக்குது? ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே உள்ள ஹேபிட் தான்.
என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா ஒரு 2-3 கேஜிஸ்க்கும் போது பூஸ்டப் ஆகிடுவாங்க. 2 கேட்டகரிஸ் இருக்காங்க. பூஸ்டப் ஆகி இன்னொரு 7 கேஜிஸ் புஷ் பண்ணிட்டா 10 கேஜிஸ் லாஸ் அவங்க டார்கெட் அந்த மாதிரியும் இருக்காங்க. 2-3 கேஜிஸ் லாஸ் பண்ண பிறகு ஓகே நான் செல்ஃப் ட்ரீட் பண்ணிக்கணுன்றவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுமே அவங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இப்போ வந்து ரொம்ப கெடுப்பிடியாக டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன், ஃபேட்ஸ் கட் பண்ணிட்டேன், சுகர் கட் பண்ணிட்டேன், மில்க் கட் பண்ணிட்டேன், ஜங்க்கு சுத்தமாக எடுக்கிறது இல்லை, ஜஸ்ட்டு வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி காலையில் வெறும் ஃப்ரூட்டு, மத்தியானம் வெறும் ஒரு சப்பாத்தி, இல்லை நைட்டு வந்து வெறும் சூப்பு, இந்த மாதிரி எடுக்கிற கேட்டகரி இருப்பாங்க. எதுக்குன்னா டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்றதுனால அவங்க சாப்பிட்டு இருந்ததுலேருந்து டிராஸ்டிக்காக அப்படியே மாறிடுவாங்க. இந்த ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அவங்க வேணுன்ற பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த 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 டக்குன்னு சாப்பிட்ட கேட்டகரி என்ன பண்ணுறாங்க, 2-3 கேஜிஸ் கம்மி ஆகிட்டாங்க. சூப்பராக கம்மியாகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லை நம்ம வெளியே போகிறோம், அவங்க வந்து ஏதாவது நம்ம கடையில் பார்க்குறோம், ஏதாவது ஷாப் போகிறோம், அந்த ஸ்மெல் வரும், எது வேணாலும் நம்மளை ட்ரிகர் பண்ணும். சொல்லவே வேணாம், நம்ம ஃபோன்லேயே ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு அவ்வளோ இருக்குது. அதை நம்ம டயட் பண்ணோன்னா ஃபஸ்ட் இந்த 2 டெலிட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்விக்கியில் சும்மாவே வந்து மணி அடிச்சது சாப்பாடு ஆர்டர் பண்ணலையான்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா, அவன் வகை வகையாக மெசேஜ் அனுப்புவான், ஆர்டர் பண்ணுங்கள், ஒரு பிரியாணி இஸ் ரெடி அப்படிலாம் நம்மளை தூண்டி விடுவான். ஸோ பிரியாணி இமோஷன் ஆகிடுமா, நம்ம தான் 3 கேஜிஸ் கம்மி பண்ணிட்டோமே, ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு பிரியாணியில் கை வைப்போம். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம எஃபோர்ட் போட்டது எல்லாமே வீணாக போயிடும். நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா டயட்ன்றது வந்து ஸ்டார்வேஷன் கிடையாது. நீங்கள் பட்னி இருக்கணுன்றது டயட் கிடையவே கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் நான் என்னோட கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் நான் சாப்பிடாமே இருந்தேன், உங்கள் டயட் சாப்பிடும்போது நான் சாப்பிட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க. விச் மீன்ஸ் உங்கள் பாடியை வந்து நீங்கள் 3 டைம்ஸ் சாப்பிட்றத நம்ம 6 டைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து என்ன சாப்பிட்ருக்கீங்க, எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அகல்யா நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன், இப்போ பிரியாணி நான் கட் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு அதில் வந்து ஒரு நீங்கள் ஒரு 1/2 கப் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அது எதுக்காக அப்படின்னா நமக்கு கிரேவிங்ஸ் வர்றது இட் இஸ் வெரி நேச்சுரல், எல்லாருக்குமே வரும். அப்போது நம்ம அதை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஒரேடியாக போய் சாப்பிட்றோம். ஸோ அப்பப்போ நம்மளை இந்த மாதிரி செல்ஃப் ட்ரீட் பண்ணிக்கும் போது நமக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எல்லாமே இப்போ எனக்கு ஸ்வீட் ஆஃப் சுகர் போகணுமா, தாராளமாக 15 days சுகர் இல்லாமல் சாப்பிடுங்க. ஆனால் 16th day ட்ரீட் யுவர் செல்ஃப். 15 days நான் சுகர் இல்லாமல் இருந்துட்டேன், 16th day நான் என்ன பண்ணுறேன், நான் எனக்காக பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து என் காஃபியில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை ஐ ஜஸ்ட் ஹேவ் அ பைட் ஆஃப் சாக்லேட், ஐ ஹேவ் டார்க் சாக்லேட். என்ன உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அதில் வந்து யூ கேன் ஜஸ்ட் டேக் அ பைட் ஆஃப் இட். அது என்ன பண்ணணும்னா இட் வில் கிவ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன், இட் வில் கிவ் யூ டோபமைன், அது ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்போ யூ வில் ஃபீல் பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி, இதை தான் சொல்ல வரேன், கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களோட டயட் பிரேக்கே ஆகாது. இன்னொரு கேட்டகரி சொன்னேன் இல்லையா, அவங்க கரெக்டாக போயிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங், மிட் மார்னிங், லஞ்ச், மிட் ஈவினிங், டின்னர்னு கரெக்டாக போயிட்டுருக்கோம். அப்போ அவங்களுக்கு அந்த இடையில கிரேவிங்ஸ் வரதோ, பசி வரதோ, இப்போ ஸ்டாப் பண்ணணுன்றதோ இருக்காது. எப்போ நமக்கு ஸ்டாப் பண்ணணுன்றதோட நம்ம கேலரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது. எஸ், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு மேம். 6 வேளை இனிமேல் நான் சாப்பிட்றேன். 6 வேளை அந்த 3 வேளை சாப்பிட்டீங்களா, அது குவான்டிட்டியே சாப்பிடக்கூடாது, கம்மியாக சாப்பிடணும். ஓகே, இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த 2 இடையில இருக்கிற எக்ஸ்ட்ரா 3 times வந்து என்ன சாப்பிடணுன்றதும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து காப்ஸ் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தியாக சாப்பிட்றேன். எக்ஸாக்ட்லி சொல்லிட்டீங்களா, 6 வேளை சாப்பிட்றேன் நான் இதுக்கு அப்புறமா. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது இப்போ ரொம்பவே பிரபலமாக நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னா எப்படி அதை ஃபாலோ பண்ணணும்? ஓகே, ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா மற்ற கீட்டோ, பேலியோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளம் வரும். பட் இன்டர்மீடியன்ட் அப்படிங்கும்போது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை எப்படி ஃபாலோ பண்ணணுன்றது இருக்குது. அதாவது 16 hours ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் 8 hours ஆஃப் ஈட்டிங். 16:8 தான் ரேஷியோ. அந்த 16 hours ஃபாஸ்டிங்கும் போது எது நமக்கு ஈஸி டைம்னா, நைட்டில் 12 மணி நேரம் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியும், ஏன்னா நம்ம தூங்கிடுவோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, டைமிங் வந்து இப்போ சப்போஸ் நைட் வந்து 7 o'clock, 9 o'clock நீங்கள் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். மறுபடியும் காலையில் வந்து ஒரு 6 o'clock or 7 o'clock எந்திரிக்கிறீங்க, ஒரு ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. அண்ட் உங்களோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் என்ன இருக்கணும்னா 11 o'clock இருக்கணும். ஸோ அந்த 11 to 7 அந்த மார்னிங் டைம், அந்த மார்னிங் 11 ஈவினிங் 7க்குள்ளே முடிக்கணும். முடிச்சுட்டு மறுபடியும் 8லேருந்து அடுத்த நாள் மார்னிங் 11 வரைக்கும் அந்த 16 hours நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த 16 hour கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டைம் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. அந்த 8 hours ஈட்டிங் வேணும்னா 8 hours ஃபுல்லாக சாப்பிட்டே இருக்கக்கூடாது. 8 hours நீங்கள் மறுபடியும் கேலரி ஃபிக்ஸ்டாக என்ன சாப்பிடணுமோ அதான் சாப்பிடணும். கரெக்ட், புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணும்போது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் ப்ராப்பர் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். நைட்டு 12 மணிக்கு பர்கர்லாம் ஆர்டர் பண்ணக்கூடாது, அப்படியே சாப்பிடணும். ஓகே. அண்ட் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வீட்டில்
இருக்கிற ஃபுட் இருக்குல்ல அதை வச்சு நம்மளால ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண முடியுமா? இல்லாட்டி இல்லை சாண்ட்விச் தான் சாப்பிட்ணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு சாலட் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கா? இல்லை வீட்டில் நார்மலாக நம்ம அம்மா பண்ணுற ஒரு இட்லி காலையில், மத்தியானம் அவங்க பண்ணுற ஒரு சாம்பார், நைட் அவங்க ஆஸ் யூஷுவல் பண்ணுற ஒரு டிஃபன், இதை வச்சு நம்மளால ஒரு டயட்டை ஃபார்ம் பண்ண முடியுமா? தாராளமாக முடியும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களும் இருப்பாங்க. அஃபோர்ட் பண்ண முடியுதோ முடியலையோ வீட்டில் இருக்கிறத வச்சு டயட் ஃபாலோ பண்ண முடியும். ஏன் அப்படின்னா சப்போஸ் இப்போ அம்மா வைக்கிற இட்லி, அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, நார்மலாக இட்லி, ஒரு சாம்பார், ஒரு சட்னி வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் அந்த 3 வகையான சட்னியும் வச்சு ஒரு 6-7 இட்லி சாப்பிடாம ஒரு 2 இட்லிஸ் அண்ட் நல்ல திக் சாம்பார் அண்ட் அது கூட ஒரு கப் ஆஃப் சுண்டல், இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதுவே உங்களுக்கு போதும். அண்ட் மிட் மார்னிங் என்ன பண்ணுங்கள், பனானாவோ இல்லை ஒரு ஆப்பிளோ இல்லை ஒரு ஆரஞ்சோ ஏதோ ஒரு ஃப்ரூட், கொஞ்சம் நட்ஸ், இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தானே. ஃப்ரூட்ஸ் நம்ம தாராளமாக நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் அடிக்கடி வாங்குற ஒரு பொருள் தான் இது. லஞ்ச்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்னிங் இருக்க சாம்பாரே எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணணும்னா 2 cups ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் ரைஸோட குவான்டிட்டி நீங்கள் ஒரு 200 கிராம் 300 கிராம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே அது ஒரு 150 கிராமாக கம்மி பண்ணிக்கோங்க. ரைஸ் போர்ஷன் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் அதாவது ஃபைபரை ஜாஸ்தி பண்ணிட்டு ப்ரோட்டீனை ஜாஸ்தி பண்ணுறீங்க. முக்கியமாக முட்டை, பாயில் பண்ண முட்டையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஒருவேளை வெஜிடேரியன்ஸாக இருக்காங்க அப்படின்னா மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்துட்டு மறுபடியும் சுண்டலோ இல்லை ராஜ்மா, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி லெக்யூம்ஸ் இல்லை முளைக்கட்டின பயிறு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் ஒரு க்ரீன் டீயோ ஒரு ஸ்நாக் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே வீட்டில் வந்து கருப்பு சுண்டல் இது பண்ணிவிட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் லைட்டாக லெமன் போட்டு சாட் பவுடர் போட்டால் அதுவே சாட் மசாலா மாதிரி இருக்கும். அது ஈவினிங் ஒரு ஸ்நாக். டின்னர் வந்துட்டு ஒரு கோதுமை தோசை, தக்காளி சட்னி, ஆர் ஒரு பாயில்டு எக், இல்லை ஒரு ஆம்லெட், அது ஆம்லெட் கூட சேர்ந்து கொஞ்சம் மஷ்ரூம், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு திக்காக போட்டுட்டு ஒரு மஷ்ரூம், இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு டின்னர். ஸோ இந்த மாதிரி இது நான் சொன்னது ஒரு ப்ராப்பர் ஒரு டயட். இது கூட வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வேணுமோ நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஓகே. இது வீட்டில் இருக்கிறது தானே. இது நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே போய் எனக்கு சாண்ட்விச் வேணும்னு பிரெட் வாங்கலை, அது மைனஸ் வேணும்னு வாங்கலை, எக்ஸ்ட்ரா சாசஸ் வேணும்னு நான் வாங்கலையே. இது வீட்டில் இருக்க சாதாரணமான இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம தாராளமாக பண்ண முடியும். முக்கியமாக இப்போல்லாம் வந்து மில்லட்ஸ் பற்றின அவேர்னஸ் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வீட்டில் அம்மா இட்லி போடும்போது நார்மல் இட்லிக்கு பதிலாக ராகி இட்லி ஆர் எனி மாப்பிள்ளை சம்பா இட்லி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸஸ் இருக்குது. அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் மத்தியானம் ரைஸ்க்கு வந்து கருப்பு கவுனி, நார்மல் ரைஸ்க்கு பதிலாக கருப்பு கவுனி மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போதே நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கரெக்ட். Anuj SHG Scratch-Free Tiles. No more scratch, no more tension. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.